7 வருஷம் உங்களுக்கு மறக்க முடியாத கஷ்டம்னா யாரும் சொல்லுவீங்க? மறக்க முடியாத மனசுல கஷ்டம் நிக்கிறாரு எனக்கு. எங்க டைரக்டர் சொல்லுவேன் ஆர் சுந்தரராஜன். அதுக்கப்புறம் பொண்ணுப்படி வைத்தியன்னு சொல்றேன். அவர் எவ்வளவு பெரிய ஆளு. ஆமா, அவர் நம்ம தேடி வந்து சாப்பிட்றாருன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உண்மைதான். நிறைய பேர் வருவாங்க. எஸ் எல் சூர்யா சாரு, முருகதாஸ் சாரு, எல்லாம் டைரக்டர் சார், எல்லாம் அசிஸ்டன்டா இருப்பாங்க, வருவாங்க. டைரக்டர்னு வருவாங்க. அப்படிதான் அந்த மாதிரி யாரையெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவாங்க, டக்குன்னு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அந்த மாதிரி யாரையெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க? இப்ப நம்ம முருகதாஸ் அப்படிதான் பார்த்தேன். அவர் வரும்போது இவரு பூச்செடான்னு படம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அசிஸ்டன்டா இருந்தார். அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் தான் கூப்பிட்டு வந்தார் இங்கிலீஷ். அவர் இப்ப தெலுங்கு போயிட்டாரு, இவர் எங்கேயோ போயிட்டாரு ஆல் இண்டியா லெவலுக்கு. அந்த மாதிரி அவரு. இதுக்கப்புறம் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், அவர் ஒரு கணக்கு மாஸ்டர். அவங்களாம் இன்னும் ஸ்டில் அவர் மாஸ்டர்லாம் வந்தாருன்னா ரொம்ப அமைதி. படத்துல தான் ஆக்ரோஷமா இருக்கு. நேர்ல பாத்தீங்கன்னா வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அப்புறம் மாஸ்டர் தானே அதிகமா இந்த மாதிரி சைலண்டா சாப்பிட்டு போவாரு. எஸ் ஜே சூர்யாலாம் கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி அப்படிதான் பிடிக்கும்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, அவர் இங்க வந்து எப்படி இது பண்ணுவாங்க? அவர் ரொம்ப ஃபாஸ்ட். அவர் இந்த பாத்தீங்க ரெக்கார்டிங் தான் வந்த படம், வியாபாரி படம் வரைக்கும் வந்தார். அதுக்கப்புறம் சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. அவர் வருவாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா வச்சுட்டே இருந்தவர்களாம். அவரு அந்த ஒரு குரூப் டீம் வரும், முருகதாஸ் எல்லாருமே வருவாங்க. நைட்டு தான் வருவாங்க அவங்கலாம்.